இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் முஹம்மது சரந்தா ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஆகும். அல்லாஹை புகழ்ந்து, அடியார்களே, ஒரு சோதனை ஏற்படும், அந்த சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்தவர்கள் மாத்திரம் அதிலே மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் மிகவும் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த வசனத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அல்லாஹை புகழ்கிறார்கள். அல்லாஹு தாலா அநியாயம் செய்யக்கூடியவர்களையும் நல்லவர்களையும் அறிந்தவனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதர் உள்ளத்தில் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் மனித உள்ளத்தில் ஏற்படும். எப்படி என்றால், ஒரு பாய் இருக்கிறது, அந்த பாய் ஒன்றோடு ஒன்று இணைந்து சேர்ந்து இருப்பதை போன்று, அந்த பாயில் இருக்கின்ற அந்த பண்ணுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருப்பதை போன்று மனித உள்ளத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகளும் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் தடுமாற்ற நிலைகளும் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யார் ஃபித்னாவிலே மாற்றிக்கொள்வாரோ அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான கருப்பு புள்ளி வைக்கப்படும். யார் அந்த ஃபித்னாக்களை விட்டு பாதுகாக்கப்படுவார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே வெள்ளை நிறமான ஒரு புள்ளி வைக்கப்படும். அந்த வெள்ளை நிறமான அந்த உள்ளம் வெள்ளையாக இருக்கும். எந்த ஃபித்னாவிலும் அந்த உள்ளம் மாட்டிக்கொள்ள மாட்டாது கியாமத்துடைய நாள் வரைக்கும். அல்லாஹ்வே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு ஏற்பட்ட சோதனையை இடத்திலே முன்வைத்தார்கள். அவர்களை நீ பாதுகாத்தாய். அவர் இழந்த பார்வையை திருப்பி அவருக்கு கொடுத்தாய். அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் அவரோடு சேர்த்து வைத்தாய். யா அல்லாஹ், என்னுடைய கஸாவில் ஏற்பட்ட அவல நிலையை உன்னிடத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்கிறோம். அந்த கவலைகளை எல்லாம் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்றும், அச்சங்களை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும் என்றும் நாம் உன்னிடத்திலே யா அல்லாஹ் முறைப்பாடு செய்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உன்னை அழைத்தார்கள். அந்த நூஹை நீ சோதனைகளை விட்டு பாதுகாத்தாய். யா அல்லாஹ், நாங்களும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம். இந்த கஸாவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீ உதவ வேண்டும். என்னென்ன சோதனைகள், என்னென்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ அப்படியான சோதனைகள், காயங்களை விட்டு அவர்களுக்கு நீ விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உன்னை அழைத்தார்கள், கவலையின் போது அழைத்தார். அவருடைய கவலைகளுக்கு நீ போதுமானவன் ஆகிவிட்டாய். என்னுடைய கஸாவிலே எங்களுடைய பெண்களுக்கும் சிறார்களுக்கு ஏற்பட்ட கவலை அவல நிலையை உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறோம். அந்த சோதனைகளை விட்டு அவர்களை பாதுகாத்து விடு ரப்பே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கப்பட்டார், நெருப்பிலே போடப்பட்டார்கள். அவர்களை நீ பாதுகாத்தாய். அதே போன்று அல்லாஹ், இந்த பிலஸ்தீனில் கஸாவில் வாழக்கூடிய சிறார்கள், வாலிபர்கள், பெண்கள் எல்லோரையும் பசியை விட்டும் பாதுகாத்து, பயத்தை விட்டும் அவர்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுப்பாயாக. பயத்தை நீக்கி பாதுகாப்பை கொடுப்பாயாக. அது அல்லாஹ், உன்னுடைய கதவுக்கு முன்னால் நாங்கள் நிற்கின்றோம். பைத்துல் மக்தஸுடைய மக்கள் உனக்கு முன்னால் வந்திருக்கிறார்கள். அவர் உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள், உன் பக்கமே மீள்கிறார்கள். உன்னை கொண்டே நாங்கள் வசீலா தேடுகின்றோம். எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அல்லாஹ் ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலா தன்னுடைய நல்லடியார்களுடைய உள்ளத்தை நல்ல விடயங்களை பின்பற்றுவதின் பக்கம் அல்லாஹு தாலா திசை திருப்பியிருக்கின்றான். நல்ல விடயங்களை அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தாலா போட்டிருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், யாரை அல்லாஹ் வழிகெடுக்கிறான் அவர்கள் தான் வழி தவறியவர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி, இந்த உலகத்திலே பல சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்திலே தபூக்குடைய போருக்காக வேண்டி சஹாபாக்களை தயார்படுத்தினார். 30,000 சஹாபாக்களுக்கு தயாராகினார்கள். சோதனையில் உலகத்திலே வரலாற்று நடிகளே இடம்பெற்றுத்தான் இருக்கிறது. இந்த பூமியில் ஏற்பட்ட சோதனைகள் ஏராளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 30,000 சஹாபாக்கள் தபூக் போருக்காக வேண்டி தயாராகி 1 மாத தூரம் நடந்து சென்றார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா உண்மையான முஃமின்கள் யார், முனாஃபிகீன்கள் யார் என்பதை பரிசோதனை செய்தான். சில பேர்கள் பொய் காரணங்களை சொல்லி அந்த யுத்தத்துக்கு போகாமல் இருந்தார்கள். சில பேர் நியாயமான காரணங்களை சொல்லி போகாமல் இருந்தார்கள். உண்மையான யார், பொய்யர்கள் யார் என்று அல்லாஹு தஆலா சோதித்தான். அதே போன்று சில பேர்கள் அந்த பாலைவனத்துடைய உஷ்ணம், பிரயாணத்துடைய சிரமத்தை தாங்க முடியாமல் பொய் காரணங்களை சொல்லி அந்த போருக்கு செல்லாமல் தன்னை தவிர்த்து கொண்டார்கள். சில பேர்கள் குடும்பங்களை, சொத்து செல்வங்களை விட்டு சென்றார்கள். சில பேர்கள் சொன்னார், யாரை சொல்லலாம், எங்களுக்கு அந்த யுத்தத்துக்கு செல்லாமல் இருப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி நபியிடத்திலே அனுமதிகளையும் பெற்றுக்கொண்டார்கள். சில பேர்கள் அந்த யுத்தத்தின் போது தங்களை முனாஃபிக்கீன்களாக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிகள், சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்கள் பல சோதனைகளுக்கு முகம் கொடுக்கப்பட்டு அதே நேரத்திலே சில முனாஃபிகீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நயவஞ்சகர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தார்கள். நயவஞ்சகர்கள் எப்போதும் நரகத்தில் கூட அடித்தட்டில் இருப்பார்கள். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், உலகத்திலே சோதனைகள் ஏற்பட்டால் புத்திசாலிகள் மடையர்களை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சோதனைகள் உலகத்திலே ஏற்பட்டுவிடும். யார் அல்லாஹ்வை பாதுகாக்கிறான் அவர்களை தவிர வேறு யாரும் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சோதனைகளிலே மாட்டுவதை விட்டு நீங்கள் உங்களை அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அதே பற்றி இப்னு யமான் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபித்னாக்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். அந்த ஃபித்னாக்களை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள். சொன்னார்கள், பிற்காலத்திலே உலகத்திலே பல்வேறுபட்ட சோதனைகளும் ஃபித்னாக்களும் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த காலத்திலே யார் உண்மையிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு செல்கின்ற போது பொருளாதார வசதி இருக்கவில்லை, வாகன வசதி இருக்கவில்லை, சோதனைகளும் பிரச்சனைகளும் பசியும் ஏற்பட்டது. அல்லாஹு தாலா அந்த அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா நபி அவங்க செல்கின்ற போதே காஃபிர்களுடைய உள்ளத்தில் நபி அவர்களை பற்றி உண்டான அச்சத்தை போட்டார். நபி சொன்னார்கள், 5 விடயங்கள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, எனக்கு மாத்திரம் தரப்பட்டிருக்கிறது. அந்த 5இல் ஒன்று என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு செல்கின்ற போது 1 மாத கால நடந்து செல்லக்கூடிய அந்த தூரத்தின் அளவில் வாழக்கூடிய மக்களுடைய உள்ளத்தில் நபி அவர்களை பற்றி உண்டான அச்சத்தை அல்லாஹ் போட்டு விடுவான். இது ஒரு முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட தனித்துவமாகும். நபி ஸல்லல்லாஹு தபூக்குக்கு சென்று 15 நாட்களை அங்கே கழித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தபூக்கில் 15 நாள் இருக்கும்போது அங்கு வாழ்ந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் நபி அவர்களை பற்றி உண்டான பயத்தை போட்டான். அதே போன்று அந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வெற்றியை கொடுத்தான். எந்த யுத்தமும் நடக்கவில்லை. மதீனாவுக்கு அவர்கள் பாதுகாப்போடு திரும்பினார்கள். மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால் சில முனாஃபிக்கீன்கள் நபி அவர்களிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று முஸ்லீம்களை போன்று நடித்தார்கள். நான் சத்தியமாக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று பொய்யாக நாங்கள் முஸ்லீம்கள் என்று சில முனாஃபிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள். அவர்கள் பேசுகின்ற போது இனிமையாக பேசுவார்கள். ஆனால் எப்போதுமே முஸ்லீம்கள் விழ வேண்டும், அழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு ஓநாயை போன்று அவர்கள் ஒரு நரியை போன்று செயல்படுவார்கள். ஏன் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முனாஃபிக்கீன்கள் யார் என்ற அடையாளங்களை அல்லாஹ் சொன்னபோது சில முனாஃபிக்கீன்கள் தங்களை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று சில முஸ்லீம்கள் பதவி, பேராசை என்ற ஃபித்னாவிலே மாற்றிக்கொண்டு விட்டார்கள். ஒரு முஃமினான நல்ல முஃமினுடைய அடையாளம் தன்மை என்னவென்றால், அவருக்கு சோதனை ஏற்பட்டால் அது அவரை பாவம் செய்தால் அந்த பாவம் அவரை கவலையில் ஆழ்த்த வேண்டும், நன்மை செய்தால் அது அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதே போன்று உங்களுக்கு ஏதாவது அந்த முனாஃபிக்கீன்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால், உங்களுக்கு ஏதாவது நலவு ஏற்பட்டால் அது அவர்களை கவலையில் ஆழ்த்திவிடும். உங்களுக்கு ஏதாவது கெடுதி ஏற்பட்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளை பார்த்து நயவஞ்சகர்கள் மகிழ்வார்கள். அதே போன்று அவர்கள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வார்கள், பேச்சுக்களை மாற்றுவார்கள், செயல்களை மாற்றிக்கொள்வார்கள். அதே போன்று இன்று சமூக வலைத்தளங்களினூடாக மக்களை வழிகெடுப்பதற்கான பல்வேறுபட்ட குழப்பங்களை இந்த முனாஃபிக்கீன்கள் உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். முஃமின்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா ஈமானில் வெற்றியை வைத்திருக்கிறான் என்ற விடயத்தை முஃமின்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்று சில பேர்கள் வதந்திகளை கேட்டு வதந்திகளை முஸ்லீம்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி வதந்திகளை உலகத்திலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், சோதனைகளை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் மிக முக்கியமான ஃபித்னா தான் கெட்ட எண்ணங்கள். மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்கள் இது மிகப்பெரிய ஃபித்னாக்களாகும். இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் உலகத்தை மாத்திரம் ஆசை கொண்டு இந்த உலகம் அவர்களை குருடர்களாக மாற்றிவிட்டது.
ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக மாற்றிவிட்டார்கள். எந்த உள்ளத்தில் ஃபித்னா ஏற்படுமோ அந்த உள்ளத்தில் கருப்பு நிறமான ஒரு புள்ளி ஏற்பட்டுவிடும். எந்த உள்ளத்தில் ஃபித்னா இல்லையோ, ஃபித்னா விட்டு பாதுகாக்கும் உள்ளத்தில் வெள்ளை நிறமான ஒரு புள்ளி ஏற்பட்டுவிடும். இந்த பிலஸ்தீன் வாழ் மக்களே பொறுமையாக இருங்கள். இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் உண்மையிலே இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். அந்த கூட்டம் இந்த பிலஸ்தீனுடைய கூட்டமாகும். அல்லாஹ்வுடைய அடியார் கியாமத்துடைய நாளையில் ஃபித்னாக்களை விட்டு உங்களால் விரண்டு விட முடியாது. கியாமத்துடைய நாளையிலும் ஃபித்னாக்கள் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள். குர்ஆனை பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், சுன்னாவை பின்பற்றுங்கள், சாலிஹான அமல்களை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுங்கள், பள்ளிவாசல் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு விரைந்து வாருங்கள். இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இன்னும் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கும் செய்யப்படுகின்ற அநியாயங்கள், நெருக்கடிகள், இங்கே வரக்கூடிய இமாம்கள், இங்கே வரக்கூடிய ஹத்தீப்மார்கள், இங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நெருக்கடிகள் இன்று சமூக வலைத்தளங்களிலே, அதாவது உலகம் சர்வதேச மட்டத்தில் ஒரு வகையான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிலஸ்தீன் இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய உரிமையை மீறக்கூடியவர்களாக யூதர்கள் என்று மாறியிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நீங்கள் ஃபித்னாக்கள் இரவு எப்படி கட்டங்கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரம் கருத்து கொண்டு செல்லுமோ அது போன்று ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு மனிதன் காலையில் முஃமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் முஸ்லீமாக இருப்பான், மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் முஸ்லீமாகி விடுவான். அப்படியான ஒரு பயங்கரமான ஒரு காலம் வர இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். உலகத்துடைய அற்பத்துக்காக வேண்டி அவர் தன்னுடைய மார்க்கத்தை விற்கக்கூடிய ஒரு காலம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையில் நல்ல அமல்களை செய்வது என்பது ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு மனிதனை ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாக்கும், கெடுதிகளை விட்டும் பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முஸ்லிக்கீங்களோடு, முஸ்லீம் அல்லாதவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தபூக்கிலிருந்து திரும்பி வந்ததுக்கு பின்னால் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்திலே என்ன சொன்னார்? உங்களுடைய இரத்தம், உங்களுடைய சொத்து செல்வம், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய மான மரியாதைகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும், புனிதமானவை. இன்றைய நாளை போல, இந்த மாதத்தை போல, இந்த தினத்தை போல, இந்த இடத்தை போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய உயிர், மானம், உடைமை இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் முஸ்லிம்களே, உங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவாமல் இருப்பது அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற அநியாயமாகும். அது நீங்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, குடிமக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அது நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் என்று ஹத்தீப் அவர்கள் சொல்லி அல்லா இடத்துல துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நனவுகளை செய்வதற்கும் பாவங்களை விட்டும் விடுபடுவதற்கும் ஏழைகளை நேசிப்பதற்கும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அந்த பாக்கியத்தை தருவாயாக, எங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பை தேடுகிறோம் என்ற அந்த துவாவையும், எந்த கூட்டத்துக்கு நீ ஃபித்னாவை ஏற்படுத்தியிருக்கிறாயோ அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தால் அந்த ஃபித்னாக்கள் ஏற்படுவதற்கு முன்னால் ஃபித்னாக்களில் மாட்டிவிடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயா என்ற துவாவை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உண்மையான பாக்கியசாலி யார் என்றால் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர். உண்மையான பாக்கியசாலி யார்? ஃபித்னாக்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர். யார் சோதிக்கப்பட்டு பொறுமை செய்கிறார்களோ அது சப்ருன் ஜமீல் என்று குர்ஆனில் சொல்லப்பட்ட பொறுமையாக கருதப்படும் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீப் அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னதற்கு பின்னால் இரண்டாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் சில அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொண்டான். குர்ஆனை அல்லாஹு தாலா அவர் சில சஹாபாக்கள், அதாவது உண்மையிலே பதில் யுத்தத்துடைய நேரத்திலே, அதாவது தபூக் யுத்தத்தின் போது சில சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே வேணுமென்றே கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை தண்டித்து விட்டு அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். அவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார்களே, யாரு மற்றவர்களுடைய முஸ்லிம்களுக்கு நடைபெறுகின்ற அநியாயங்களை பார்த்து கொண்டிருப்பார்களோ அவர்கள் இந்த சமூகத்துக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் நாளை மறுமையில் கேட்பான், எங்களுடைய இந்த ஊர் மக்கள், இந்த சிறுவர்கள், யா அல்லாஹ் உன்னுடைய ஆட்சிக்கு கீழே, அவனுடைய நீதத்துக்கு கீழே இருக்க நீ நீதமானவனாக இருக்கிறாய். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை சோதனைகளை கொண்டு சோதித்து கொண்டிருக்கிறான் அவருடைய பாவத்தின் காரணத்தினால். எனவே பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்னவென்றால், பாவத்தின் ஊடாகத்தான் அல்லாஹ் உலகத்திலே மனிதர்களுக்கு சோதனைகளை அல்லாஹு தஆலா
கொடுத்து கொண்டிருக்கிறான். பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நிலைநாட்டாமல் இருப்பதாகும். இன்று சில பேர்கள் மனோ இச்சையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த மனோ இச்சைகள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நாசமாக்கி கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநாட்டப்படுவது என்பது ஒரு ஊர் மக்களுக்கு 40 நாட்கள் மழை பெய்வதை விட சிறந்ததாகும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஒரு ஊர் மக்கள் நிலைநாட்டுவது 40 நாட்கள் அந்த ஊர் மக்களுக்கு மழை பொழிவதை விட சிறந்தது. எனவே அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை விட்டு ஒரு மனிதன் ஒதுங்கி நடப்பது இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமாகும். அந்த பாவங்களுடைய விளைவாகத்தான் உலகத்தில் இன்று சோதனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் முஹம்மது சலந்த ஆஃபுல்லாஹ் அவர் சோதனைகளை பற்றி, ஃபித்னாக்களை பற்றி உண்டான அந்த ஹுத்பாவை நிகழ்த்தி முழுமையாக விடைபெற்று சென்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா எங்களுடைய உளப்பரிசுத்தம் சம்பந்தமாகவும், மதீனா முனவராவுடைய ஹுத்பா எங்களுடைய அதாவது இந்த ஏகத்துவம், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த உளப்பரிசுத்தம் சம்பந்தமாக அவர்கள் பேசினார்கள். மூன்றாவது ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் ஃபித்னாக்களுடைய பாரதூரம் விளைவு சம்பந்தமாக பேசினார். அல்லாஹ் தஆலா ஃபித்னாக்களை விட்டு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி வாழ வேண்டும் என்ற செய்தியை இன்றைய ஹுத்பாக்கள் எங்களுக்கு அழகாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த ஹுத்பாக்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்று துவாவை செய்து நன்றியும் செலுத்தியவனாக இந்த ஹுத்பாக்களை மற்றவர்களுக்கு பரப்பக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும் என்று துவா செய்து நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹமது அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து அவர்களுக்கு துஆவும் செய்து இன்னும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.